ஹே கைஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ஜின்டாமா அனிமே கொலாபரேஷன் வந்து வரப்போகுது. அந்த கொலாபரேஷனை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்டல்ஸ் வரப்போகுது, எத்தனை பண்டல்ஸ் வரப்போகுது, எவ்வளோ வெப்பன்ஸ் வரப்போகுது, எவ்வளோ எமௌண்ட் வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருப்பா. கேஸ் அதை வந்து பார்ப்போம். ஜின்டாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவாட்ச், கேஸ் ஒரு சில ஃப்ரீ ரிவாட்ச், நியூ ஈவெண்ட்ஸ், நியூ பண்டல், அப்புறம் நெக்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குப்பா. கேஸ் அதை வந்து பார்ப்போம். சார் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே டைமண்ட்ஸே ரெடீம் கோடே எடுக்கிற மாதிரி ஒரு செம்மையான ஆப்பை வந்து பண்ணிருக்கேன்ப்பா. கேஸ் பிளே ஸ்டோர்ல இப்பதாங்க வந்து லான்ச் ஆயிருக்கு ஒரு புது ஆப். பத்தியே வந்து பார்ப்போம். கேஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கங்க. கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கே 4ஆம் தேதி இல்லையா? கேஸ் 4ஆம் தேதி நமக்கு ஹோலி ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போப்பா. கேஸ் இந்தியன் சர்வருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோலி ரிங் ஈவெண்ட் இந்த மாதிரி வந்து வந்துருக்கா. கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேட்டி சட்டை போட்டு அந்த ஒரு பண்டல் பா. கேஸ் அந்த ஒரு பண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய பண்டல் ஒன்று. கேஸ் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குலுகுலு வாழ்ப்பா. கேஸ் கலர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோலி குலுகுலு அப்புறம் இஎம்பிக்கான ஒரு டம்மி கன் ஸ்கின், டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மைனஸ் மூமெண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி பாபா கன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நமக்கு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போப்பா. கேஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீ வாங்க பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாருங்க. கேஸ் அஃபிஷியலாக கூட பேனர் வந்து கிடச்சிச்சு. நாளைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு குலுகுலு வாழ்ப்பா. கேஸ் அந்த ஸ்கல் ஹோலி மண்டேயோட குலுகுலு ஆள். கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மண்டேயோட குலுகுலு ஆள் வந்து ஓசி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரி லூட் பாக்ஸ் பா. கேஸ் செம்மையா இருக்கும். இதே நமக்கு ஓசியில வந்து தராங்க, நாளைக்கு வந்து தந்துருவாங்க. கேஸ் அப்படியே பக்கத்து சர்வரான அந்த பங்களாதேஷ் சிங்கப்பூர் சர்வர் போய் பார்த்தோம் அப்படின்னா அவன் ஃபிளாக் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பா. கேஸ் அமௌண்ட் ட்ரையல் அவங்களுக்கு இப்படி ஒரு 4 அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் போது ஸோ நாளைக்கு வந்து வந்துருங்க. கேஸ் இதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய ஈவெண்ட்டே. இதை வந்து தெரிஞ்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அட்வான்ஸ் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கேஸ் கூடிய சீக்கிரத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து பாருங்க. கேஸ் மார்ச் 19 இருந்து ஏப்ரல் 3 வரைக்கும் அட்வான்ஸ் சர்வர் வந்து இருக்க போப்பா. கேஸ் OB53க்கான அட்வான்ஸ் சர்வர். அந்த OB53ல நாங்க நிறைய விஷயம் வந்து வரப்போகுது. கேஸ் OB53ல ஒரு நியூ யூ பண்டலுமே வந்து வரப்போப்பா. கேஸ் 100% வந்து கன்ஃபார்ம் நியூவா ஒரு லெஜெண்டரி யூ பண்டல் ரெடி ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போகுது. OB53ல வந்து வந்துடும். கேஸ் இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு எங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் யூ ரொட்டேஷன். கேஸ் நெக்ஸ்ட் யூ அதுக்கு ஈவெண்ட் பொறுத்த வரையும் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரத்துக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா. கேஸ் நாட் 100% கன்ஃபார்மும் பட் பாசிபிள். கேஸ் நீங்க வந்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் யூ MP40 2.0 பா. கேஸ் இப்போ இருக்கிற அதே MP40 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூ M4A1 கேஸ் அதே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூ XMIT கேஸ் யூ XMIT யூ தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கன்னு தான் நெக்ஸ்ட் மந்த் வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா. கேஸ் வந்து பார்த்தேங்க. நீங்க ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணா, ஃப்ரீயாவே ரெடீம் கோட் ஏர்ன் பண்ணா ஒரு புது ஆப்பை வந்து கொண்டுருக்கேன்ப்பா. கேஸ் இப்பதான் வந்து லான்ச் ஆயிருக்கு பிளே ஸ்டோர்ல. ஜஸ்ட் நவ் லான்ச் ஆயிருக்கு ஒரு சூப்பரான ஆப்புப்பா. கேஸ் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்கேன். கேஸ் அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர்னாலே எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். கேஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி கூகுள் லாகின் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து லாகின் வந்து பண்ணிக்கங்க. கேஸ் லாகின் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க்கும் வந்துருக்கும்பா. கேஸ் டெய்லி செக்இன் தான். டெய்லியுமே இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டெய்லி செக்இன் வந்து முடிச்சுங்க. கேஸ் ஃப்ரீயா ஒரு சில காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ப்ரோமோ கோட் அப்படின்ற மாதிரி இருக்கும். கேஸ் ப்ரோமோ கோட் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்த உடனே வெல்கம் அப்படின்ற இந்த ஒரு ப்ரோமோ கோட்டை நீங்க போட்டீங்க அப்படின்னா 50 காயின் ஃப்ரீயாவே வந்து கிடைக்கும்பா. கேஸ் அதுக்கப்புறம் அவங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அங்கேயே அங்கே நிறைய அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ப்ரோமோ கோட்லாம் வந்து கொடுக்குறாங்கப்பா. கேஸ் அங்கே கொடுக்கக்கூடிய ப்ரோமோ கோட் அப்படியே காய் பண்ணிட்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு சில காயின்ஸ் வந்து கிடைக்குது. கேஸ் இந்த மாதிரி காயின்ஸை கிளைம் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. கேஸ் உள்ள வந்தோடனே இங்கே ரொம்ப சிம்பிளான 3 டாஸ்க் தான் இருக்கு. கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா காயின்ஸ் வந்து கிடைக்கும்பா. கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40 ரூபாய்க்கு 20% எவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தெரியலனா கூட இந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஐ பட்டன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணா அதுவே ஆன்சர் வந்து சொல்லிடும்பா. கேஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆன்சர் வந்து சொல்லுது பாருங்க. கேஸ் அதை நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதா. கிளிக் பண்ணா இப்படி தான் வரும். கண்டினியூ அப்படின்ற வந்து கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஆட் லைட்டா வந்து வரும்பா. கேஸ் ஆட் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் பிளே அப்படின்னு வரும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை கொடுத்து சொல்லுவாங்க. கேஸ் அலோ வந்து கொடுக்கணும். இப்போ நான் அலோ நோ அப்படின்றத வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் பேஸ் அப்படின்றத வச்சு விட்றேன். கேஸ் டிஸ்பிளே ஓவர்லே ஆப்ஸ் அப்படின்றத ஆன் பண்ணி விட்டுட்டேன். கேஸ் இப்போ போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆட் பேஜுக்கு வந்து போப்பா. கேஸ் இங்கே நம்ம ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. கேஸ் 20 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேக் வந்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடும். பிளே நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து வந்துடும். கேஸ் இந்த மாதிரி தான் டாஸ்க் முடிச்சுட்டு பாயிண்ட்ஸை நீங்க ஏன் பண்ணீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னும் 2 ஸ்பெஷல் கொஸ்டின் டாஸ்க் எல்லாம் வந்துருப்பா. கேஸ் ஆல்பபெட் லார்ஜ்
லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாருங்க கேஸ் இங்கே அதே நாங்க கேஸ் ஐ பட்டன் தான் அதை கிளிக் பண்ணா அதுவே ஆன்சர் வந்து சொல்லிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்டு கெஸ்ட்பா இதுலயே நிறைய கொஸ்டின் இருக்கு. அதுக்கு நீங்க ஐ பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கேஸ். இந்த மாதிரி ஐ பட்டனை யூஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சு நிறைய டாஸ்க் முடிச்சு நிறைய காயின்ஸை வந்து ஏர்ன் பண்ணுங்க கேஸ். ஏர்ன் பண்ண காயின் பார்த்தீங்க அப்படின்னா சைலன்ஸ் ப்ரொஃபைல் இருக்கும்பா கேஸ். அதை தொட்டு இந்த ரெடீம் செக்ஷன் அப்படின்ற செல் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூகுள் ரெடீம் கார்டு வந்து இருக்கும்பா கேஸ். இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா ரெடீம் கார்டை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி சப்மிட்னு வந்து கொடுக்குறேன் கொடுத்து அடுத்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரெடீம் கார்டை வந்து கொடுத்துறாங்கப்பா கேஸ். இது எங்க இருக்கும் அப்படின்னா ரெடீம் மிஷினில் வந்து இருக்குங்க. நீங்க வந்து பாருங்க 100 ரூபா கூகுள் ரெடீம் கார்டை வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதை ஒரு டச் பண்ணா அப்படின்னா டேரக்டா பிளே ஸ்டோர் ஓப்பன் ஆகி பிளே ஸ்டோர்ல வந்து அமௌண்ட் ஆயிரும். இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீயாவே குட்டி டாப் அப் ஏட்ரப் ஆஃபர்ஸ் அதுக்கப்புறம் சின்ன வீக்லி மந்த்லி இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம்ப்பா கேஸ். ஃப்ரீயாவே நம்ம டைமண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்பதான் வந்து லான்ச் ஆகுது பிளே ஸ்டோர்ல இருக்க சேஃபான ஒரு ஆப்புப்பா கேஸ். லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே இப்போ நம்ம மெயின் மேட்டர்ல வந்து பாயலாம். கின்டாமா அனிமி கொலாபரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா OB53 100% வந்து கன்ஃபார்ம் பா கேஸ். அப்படி ஏப்ரல் மாசம் அப்டேட்டோட சேர்ந்து இந்த கின்டாமா அனிமி கொலாபரேஷன் வந்து வந்துடும் கேஸ். நிறைய பேர் இந்த கொலாபரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கேஸ். இப்போ அஃபிஷியலி ஒரு சில விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா கேஸ். நீ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 பண்டல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு கேஸ். என்னென்ன பண்டல்னு இப்போ நம்ம பார்த்தாலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கின்டோ கே சகிதா அப்படின்னு எந்த ஒரு மேல் பண்டல் வந்தா வந்து ஹீரோன்னு நினைக்கிறேன் கேஸ். எனக்கு சரியா வந்து தரல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேமெல்லாம் நம்ம வாய்க்கே வர மாட்டேங்குது. பார்த்துட்டு தான் வந்திருக்கும் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையா அக்கேஸ். அதனால கொஞ்சம் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ப்ரொனன்சியேஷன் அப்படி இப்படிதான் இருக்கும் அக்கேஸ். அதுக்கப்புறம் திங்கம் காகுரா ஒரு பொண்ணு பண்டல் ஃபீமேல் பண்டல் பா அக்கேஸ். ரெட் கலர்ல அக்கா வந்திருக்காங்க காகுரா. அதுக்கப்புறம் திங்கம் எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னங்க தினமும் திங்கம் பெண் குயின் மாதிரியே இருந்துச்சுப்பா அக்கேஸ். என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கால் பண்ணுங்க அந்த பெண் குயின் பண்டல். அதுக்கப்புறம் தோஷிரோ இஜிகடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பண்டல் பா அக்கேஸ். தோஷிரோ இஜிகடா பண்டல் அக்கேஸ் இப்படி ஒரு பண்டல். அதுக்கப்புறம் திங்கம் ஷின்பான்சி ஷிம்ரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்ட ஒரு பயபுள்ள அக்கேஸ். அப்படின்னு இந்த ஒரு 5 பண்டல் தான்ப்பா ஜின்டாமா கொலாபரேஷன் வந்து வரப்போது. இந்த 5 பண்டலும் 100% வந்து கன்ஃபார்ம் 5 பண்டல். அதுக்கப்புறம் திங்கம் 4 வெப்பன் வந்து வரப்போதான் கேஸ். கின்டாமா கொலாபரேஷன்ல 4 வெப்பன் இருக்கா. பட் இன்னும் என்னென்ன டீட்டெயிலா தெரியலங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் வந்து கிடைச்சிருக்கு கேஸ். நீங்க வந்து பாருங்க இது வந்து அபிஷியல் பேஜ் கேஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரு அமௌண்ட் தான் வந்திருக்கா. அதுவும் என்னன்னு வந்து தரல. அதுக்கப்புறம் திங்கம் 12 அதர் ஐட்டம்ஸ் வந்து இருக்கா. ஸோ இதே வந்து சொல்லிடுறாங்க கேஸ். இதெல்லாம் இப்போ அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கொலாபரேஷன் திங்கம் அடுத்த மாசம் கேஸ் ஏப்ரல் மாசம் வந்து வந்துடும். இதுக்காக இந்த அனிமைக்காக எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கால் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பண்டல்ல இருந்து இது வந்து ஒரு தான பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லுங்க. அதே மாதிரி திங்கம் பெருசா வரதான் அப்டேட் வந்து கிடையாப்பா கேஸ். அவ்வளவுதான் வந்து அப்டேட். நாளைக்கெல்லாம் வீடியோ இருக்குமா இல்லையான்னு கூட வந்து தரல கேஸ். அப்டேட் இருந்தாலும் வீடியோ வந்து வரும். எக்ஸாம் டைம் வேற எல்லாரும் வந்து நல்லா பண்ணுங்க கேஸ். ஆல் தி பெஸ்ட் பா. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கேம்ல ஆடுங்க சார் ரைட்டுங்க சார். அதே மாதிரி போயிட்டு அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கேஸ். நீங்க ஃப்ரீயா இருக்கிற டயத்துல பிளே ஸ்டோர்ல இருக்க அந்த ஆப்பை ட்ரை பண்ணி ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் வந்து எடுத்தீங்க. இப்போ நாங்க பிளே ஸ்டோர்ல லான்ச் ஆயிருக்கு ஒரு புது ஆப் பா கேஸ். சேஃப் அண்ட் செக்யூரான ஆப். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுக்கோங்களே வந்து பிடிச்சிருக்கேங்க. என்னடா ஆப் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடுறேன்னு வந்து நினைச்சுக்காருங்க. வேற வழி இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரூவான ஆப்புப்பா கேஸ். இதுல இருந்து நிறைய பேர் கண்டினியூவா ரெகுலரா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெடிம் கோட வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஆப்பை சொல்லிட்டு இருக்கேன். இதையும் தெரிஞ்சுங்க. வேற வழி இல்லைங்க கேஸ். பொழப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்டென்ட்டே இல்லையா கேஸ். 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோ வந்து போடுறேன். ஸோ யூடியூப் சுத்தமா வந்து டவுனு. அதனால தான் இப்படி அப்பப்போ வந்து போட்டுக்கிட்டு ஏதோ பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேங்க.